சரியா 4 நாட்களுக்கு முன்னாடி ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி செய்தி ஒன்று வெளிவந்தது நண்பர்களே. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 இடங்கள்ல ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்காக ONGC அதற்கான உத்தரவை வெளியிட்டிருந்தது அதனுடைய வெப்சைட்ல. ONGC அப்படிங்கிறது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன் நண்பர்களே. இது முன்பு மத்திய அரசுக்கு கீழே வந்தது. இப்பொழுது அது ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக செயல்பட்டு வருது. இந்த விஷயம் வெளியான உடனேயே ராமநாதபுரம் மக்கள் பயங்கரமா இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு இறங்க ஆரம்பிச்சாங்க. உடனடியாக இந்த விஷயத்தை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்தாங்க. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பிறகு எடப்பாடி அவர்களும் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. அது பத்தாதுன்னு கூட்டணியில இருக்கிற வைகோவும் கூட இந்த அனுமதியை உடனடியாக மாநில அரசு ரத்து செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி அறிக்கையெல்லாம் விட்டாரு. உடனடியாக தமிழக அரசும் இதற்கான அனுமதியை ரத்து செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த அனுமதியை ஏதோ மத்திய அரசு வழங்கினது போல நமக்கு தெரிந்தாலும் கூட உண்மையில சொல்ல போனா இந்த அனுமதியை யார் வழங்கினாங்க, எப்ப வழங்கினாங்க அப்படின்னு நம்ம விசாரிச்சோம் அப்படின்னாக்க இந்த அனுமதியை இந்த வருடம் மார்ச் 11ஆம் தேதி நம்முடைய மாநில அரசின் SEIAA அப்படின்னு அழைக்கப்படுகிற ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற மாநில அரசின் ஒரு அத்தாரிட்டி தான் இதை வழங்கி இருக்கிறாங்க நண்பர்களே. மக்களும் எதிர்க்கட்சிகளும் பெரிய அளவில் போராட ஆரம்பிச்சோன்னே இந்த அனுமதியை நாங்க ரத்து செய்யறோம் அப்படின்னு மாநில அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க.